ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெலிகிராமில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரிக்ஸு உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணல, டெலிகிராம் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு டெலிகிராம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா டெலிகிராமில் அப்படி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் தெரிவிங்க. இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்ம மெசேஜ் பண்ணியிருப்போம், அந்த மெசேஜ் வந்து ஒரு ராங்கான மெசேஜ் அப்படின்னு நம்ம தோணுச்சுன்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஏதோ ஒரு சாட்டிங் நான் போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாட்குள்ளார வந்திருக்கேன். இதில் நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுற பாருங்கள். இப்போ ஹாய் நான் சூட்டாச்சு. இப்போ நான் இதை எடிட் பண்ணணுன்னா எப்படி பண்ணணுன்னா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இங்கே பென்சில் மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் ஆகும். இப்போ வேறு ஏதாவது நம்ம அனுப்பிச்சிக்கலாம். ஹலோன்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு டிக் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் டெலிட் பண்ணல, ஜஸ்ட் எடிட் தான் பண்ணேன். இந்த மெசேஜ் அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நம்ம எடிட் பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு டிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தோன்னா, இப்போ இந்த மெசேஜ் நம்ம அனுப்பும்போது சவுண்டோடு போகுதுமா இல்லை சவுண்டு இல்லாமல் போகணுமா, எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பும்போது நம்மளுக்கு டோன் வரும், ரிங் டோன் மாதிரி. அந்த டோனை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம சென்ட் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அதே மெசேஜ் நான் டைப் பண்ணுறேன். இந்த சென்டு பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சென்டு வித்தவுட் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் சவுண்டு இல்லாமல் உங்களுக்கு போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி மெசேஜ் கூட அனுப்பிச்சிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த சென்டு பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதில் ஸ்கெடியூல் மெசேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேட்டில் அனுப்ப போகிறீங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைம் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8:45 இருக்குது. இப்போ நான் 8:46 47 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சென்ட் டுடே ஆகிட்டு 8:47 அப்படின்னு கொடுத்துட்டா அது வந்து மெசேஜ் 8:47க்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்ஸு பார்த்தீங்கன்னா ஓட் பாட். இது என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் க்ரியேட் பண்ணி நீங்கள் போல் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொஷின் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் நீங்கள் ஓட் பண்ண சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி. அது எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ சர்ச் பட்டன் கிளிக் பண்ணி இதில் ஓட் பாட்டன் டைப் பண்ணுங்கள். இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதில் மல்டி ஓட் பாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஸ்டார்ட்டும் உங்களுக்கு கேட்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் மீ எ கொஸ்டின் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குது. நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் நம்ம டைப் பண்ணணுமோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிளேஸ் நான் போட்டுட்டு இந்த கொஸ்டின் நான் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஆன்சர் சென்ட் பண்ண சொல்லுது, ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சரு. இப்போ நான் வந்து சென்னை கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனும் போதுன்னா இது /done கொடுக்க சொல்லுது. மோர் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் கோயம்புத்தூர். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அதேமாரி கேட்குது. நெக்ஸ்ட்டு பிளேஸ் நம்ம தேவைன்னா கொடுத்துக்கலாம். இப்போ இதுமாரி கொடுத்துட்டு நான் இது போதும் அப்படின்னு நினச்சேன்னா /DONE அதை கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிட்டா உங்களுக்கு இதுமாரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகி வந்துடுச்சு கொஷின்னு. நான் என்ன டைப் பண்ணாலும் அது அப்படியே வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ், ஷேர் லிங்க்கு இதுமாரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துட்டு நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஷேர் லிங்க்கை கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு. இதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் இதில் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்.
இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சாட். இது என்னன்னு பார்த்தோன்னா, சீக்ரெட் சாட் பண்ணுறதுனால இப்போ டெலிகிராம் சர்வரில் உங்கள் மெசேஜ் போய் சென்ட் ஆகாது, சேவ் ஆகாது. அது மாதிரி நீங்கள் பண்ணுற மெசேஜ் வந்து ப்ரைவசியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே 3 டாட்டும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நியூ சீக்ரெட் சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு சாட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஹாய்னு அனுப்புகிறேன். இது வந்து உங்களுக்கு சீக்ரெட் சாட்டு மாதிரியே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் சாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் ஜிஃப்லாம் நீங்கள் தேடுவீங்க. இப்போ வந்து அது நீங்கள் தேட வேணாம். ஆட் ஜிஃப்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு எந்த மாதிரி ஜிஃப் உங்களுக்கு தேவையோ, இப்போ ஹாய்ன்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய்க்கான ஜிஃப் நிறையா வந்திருக்கு. இதில் எனக்கு எது தேவையோ நான் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி அப்படியே சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூடியூப் பேஜ் இல்லைனா யூடியூபோட சேனல் லிங்க்கு, யூடியூப்பில் ஏதாவது ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் டேரெக்டாகவே சென்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு யூடியூப் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் வைங்க. சர்ச் வீடியோஸ் வருது. இப்போ நீங்கள் எந்த வீடியோ டைப் பண்ணணுமோ டைப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சாங்கு நான் கொடுக்குறேன். தமிழ் சாங் கொடுத்தோன்னே உங்களுக்கு லோடிங் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சாங் எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்கு. என்னென்ன சாங் இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு வந்திருக்கு. இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கொடுத்த லிங்க் மாதிரி தான் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகுது, சென்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுமாரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் நம்ம வந்து சின்ன செட்டிங்ஸ் நம்ம மாற்றுறது இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். இப்போ இங்கே 3 டாட் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இல்லை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்து இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டேட்டா அந்த ஸ்டோரேஜ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக், மீடியா டவுன்லோடு. இதில் வென் யூஸிங் மொபைல் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்னால், இப்போ டெலிகிராம் நீங்கள் குரூப்பில் ஏதோ இருக்கீங்க, இல்லை மெசேஜ் ஏதோ வருது, உங்களுக்கு வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் ஏதோ வருது, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் டிசபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். அன்னெசரியாக டவுன்லோட் ஆகாது. இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுமாரி உங்களுக்கு வைஃபைல எந்தெந்த ஆப்ஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகணும்னு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மொபைல் டேட்டாவில் நம்மளுக்கு என்னென்ன ஃபைல் டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இல்லை தனித்தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸுண்டு. இதை நீங்கள் எது வேணுமோ எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் மோடு. அது எப்படி பண்ணணும்னு பார்த்தோன்னா, இதே செட்டிங்ஸில் சார்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கலர் டீம்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் மோட் ஆகிடுச்சு, நைட் மோடு இருக்குது, இதுமாரி ஆர்கே, இதுமாரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நைட் மோடு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தோன்னா மெசேஜ் டெக்ஸ்ட் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது மெசேஜ் நம்ம எந்த சைஸில் நம்மளுக்கு வேணுமோ நம்ம ஃபாண்ட் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னர் இருக்குல்ல, இதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தோன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இல்லை மெசேஜ் கார்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதை நான் லெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாரி வந்துடுச்சு. இது நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஆட்டோ நைட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டா நைட் டைமில் உங்களுக்கு நைட் மோடு சேஞ்ச் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இதில் சேஞ்ச் சார்ட் பேக்ரவுண்ட் இருக்குது. இதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் செட் பண்ணாலும் செலக்ட் ஃப்ரம் கேலரி கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இவங்க வந்து டீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கொடுத்து
செட் பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பிளர்டு மோஷன் இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். செட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டா உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் சாட்டில் போய் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், செட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்மளை சுற்றி எத்தனை பேர் டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்க, அது நம்ம வந்து இது டெலிகிராம் ஆப் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபோன் நம்பர் இல்லாமல் நம்ம அவங்கள்ட்ட சாட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே சைடில் உங்களுக்கு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஃபைண்ட் பீப்புள் நியர்பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் கேட்கும். அதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா என் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த டெலிகிராமு. அதே மாதிரி எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க அதையும் நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதேமாரி குரூப்ஸு, இதுமாரி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் எத்தனை பேர் நம்மளை சுற்றி டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் செக் பண்ணி அவங்கள்ட்ட சாட் பண்ணால் சாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணிட்டோம். அந்த மெசேஜ் வந்து இப்போ வாட்ஸ்அப்லாம் டெலிட் ஃபார் எவரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 1 hour தான். 1 hour நம்ம டெலிட் ஃபார் எவரையும் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம டெலிட் பண்ணியிருக்கோம்னு நம்மளுக்கு ஷோ ஆகும், அவங்களுக்கும் ஷோ ஆகும். ஆனால் இந்த டெலிகிராமில் வந்து நீங்கள் ஒரு மெசேஜை வந்து டெலிட் பண்ணலாம். டெலிட் பண்ணிட்டா நம்ம டெலிட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கும் காமிக்காது, நம்மளுக்கும் அந்த மெசேஜை அனுப்பணும்னு நம்மளுக்கு தெரியாது. அது எப்படி பண்ணணும்னு பார்த்தோன்னா, மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல்சோ டெலிட் ஃபார் அந்த பர்சனல் நேம் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்டா அந்த நபருக்கு வந்து நம்ம மெசேஜ் அனுப்புனது தெரியாது, நம்ம மெசேஜ் டெலிட் பண்ணதும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெசேஜை கூட நம்ம சாட்டில் இருந்துக்கிட்டே இப்போ டெலிட் ஃபார் எவரையும் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதேமாரி நம்ம அவங்க சாட்டையும் நம்ம டெலிட் ஃபார் எவரையும் கொடுக்கலாம். அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஏதோ ஒரு சாட் போயிட்டு இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது டெலிட் கொடுத்தா ஆல்சோ டெலிட் ஃபார் அந்த பர்சன் நேம் வரும். அதை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த நபர் வந்து நம்மளுக்கு மெசேஜ் சென்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகாது. அதுமாரி அந்த மெசேஜ் வந்து அவர் சென்ட் பண்ணது அவருக்கு வந்து ஷோ ஆகாது. இது ஒரு ட்ரிக் இதில் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். டெலிகிராம் மட்டும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தோன்னா, செட்டிங் வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் இல்லை ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்கோட் லாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பாஸ்கோட் லாக்கை எனபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பாஸ்கோட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்து அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் எனபிள் பண்ணினா பண்ணிக்கலாம், இல்லை டிசபிள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லாக்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு லாக் ஆகிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்கோடு கேட்குது. இதை நீங்கள் பாஸ்கோடு போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இப்போ வேறு டிவைஸில் நீங்கள் டெலிகிராம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பின்னு போட்டால் மட்டும்தான் அந்த டெலிகிராம் வந்து ஓப்பன் ஆகும். இதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதனால் நம்மளுக்கு என்ன சேஃப்னு பார்த்தோன்னா, இப்போ வேறு யாராவது நம்ம மொபைல் நம்பரோ இல்லை நம்ம யூசர் நம்பர் போட்டு வேறு மொபைலில் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பின்னு போட்டால் மட்டும்தான் அந்த டெலிகிராம் பேஜ் ஓப்பன் ஆகும், இல்லைனா ஓப்பன் ஆகாது. இதை எப்படி எனபிள் பண்ண பார்த்தோன்னா, செட்டிங்ஸ் வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்துக்கோங்க. இல்லை 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. இல்லை பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு டிக் பண்ணிக்கோங்க. ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹிண்ட் மாரி கொஷின் மாரி கேட்க சொல்கிறாங்க. இமெயில் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லை ஸ்கிப் கொடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனபிள் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டுனாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் அதுமாரி ரெக்கவரி இமெயில் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ டெலிகிராம் வந்து நம்ம வேறு டிவைஸில் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த சார்ட் அப்படியே வேணும்னா நீங்கள் ரெக்கவரி கொடுத்துக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செட்டிங்ஸில் உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது செட்டிங்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.